தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பழமை வாய்ந்த கோவில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை மந்தவெளி மாரிச்செட்டி தெருவில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோயிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று இன்று குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கும்பாபிஷேகம் ஆயிருக்கு, நிறைவாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு சண்டே மார்னிங் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது கோவிலுக்கு வந்துட்டு போனது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ராமாரெட்டிபாளையத்தில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் ராஜகோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்ட நிகழ்வை திரளானோர் கண்டு தரிசித்தனர். திருவண்ணாமலை நகரில் 2000 ஆண்டுகள் பழமையான வடவீதி ஆதி காமாட்சியம்மன் கோயிலில் குடமுழுக்கு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே வளத்தி கிராமத்தில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தண்டு மாரியம்மன் கோயிலிலும் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.